எல்லோருக்கும் வணக்கம். நேரம், காலம், நேரத்தை உங்களுடைய நேரத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். நல்ல காலம் போய்விட்டது என்றால் மீண்டும் வராது. இதெல்லாம் நேரம் கண் போன்றது என்ன எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதோட காரணம் என்ன அப்படின்னா, உண்மைதான். நேரத்தை நீங்கள் வீணடித்து விட்டால் பிறகு அது திரும்பி வராது. பணத்தை நாம் எவ்வளோ வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ளலாம், மீண்டும் கிடைக்கும். ஆனால் ஒரு நேரத்தை வீணடிக்க விட்டால் திரும்பி வரவே வராது. ஒரு காலகட்டத்தில் உழைப்பது என்பது அவசியம், விதைப்பதும் அவசியம். காலத்தால் பயிர் செய், இதைத்தான் சொல்கிறாங்க. நேரம் 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 நேரம். முக்கியமான காலகட்டத்தை நீங்கள் விரயமாக்கினால் உங்களுடைய வாழ்க்கை நடு வயதில் கேள்விக்குறியாகும். அன்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இளம் வயதில் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், இது அவசியம். சினிமாவும் நாடகமும் டிவிகளும் பொழுதுபோக்கு அம்சங்களே. அதில் வரும் நடிகர்களும் நடிகைகளும் ஒரு பொழுதுபோக்கு அம்சமே. அதை சீரியஸாக எடுத்து கொள்ளாதீர்கள். ஒல்லியாக இருப்பான், 10 பேர் அடிப்பான். நீங்கள் ரிமோட்டில் வால்யூமை கம்மி பண்ணி பாருங்கள். உங்களால் இதை பண்ண முடியுமான்னு பண்ணி நினச்சி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் உங்கள் கதாநாயகனோட லட்சணம் என்னன்னு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல இந்த சினிமா பொழுதுபோக்கு எல்லாமே உங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள், அவ்வளோதான். அவன் நடிக்கவன் தான் பாடி நடிச்சுலாம் காசு பண்ண முடியும். அங்கே போய் உங்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்பது கேட்டு. முக்கியமாக இந்த முட்டிச்சந்தில் போய் உட்காருறது, அப்புறம் வெட்டி அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த 4 பேரோடு உட்காந்து நடிகரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது, ஒரு நடிகையை பற்றி, ஒரு பாலிட்டிக்ஸ் பீப்புளை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இப்போ வர இதில் இன்னொன்று, ஒரு ஃபேஸ்புக்குன்னு ஒரு அரட்டை அடிக்கிறதுக்குன்னே உள்ள விஷயம். அதில் நீங்கள் செலவு பண்ணுற நேரத்தில் பேப்பரில் எழுதி பண்ணால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நாள் நீங்கள் செலவு பண்ணுறீங்கிறது உங்களுக்கே வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு ஃபேஸ்புக்கில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. லேப்டாப்பில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. உங்களுக்கு எந்த மொபைல் எடுத்தாலும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சரியான உங்களுடைய நேரத்தை செலவு செய்து நீங்கள் உருப்படியான ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் வெற்றி வெகு லகுவாக கிடைக்கும். அதான் உண்மை. ஒரு உருப்படி இல்லாத ஒரு விஷயத்துக்கு நிறையா டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது உபயோகமாக உங்கள் மனசாட்சியை கேளுங்க, அது உண்மையை சொல்லும். நீங்கள் நிறையா விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு லைப்ரரிக்கு போங்க, நல்ல புக்ஸை செலக்ட் பண்ணுங்கள், படித்து பாருங்கள். உங்களுக்கு எல்லா விதமான அறிவும் வளரும். நீங்கள் அறிவோடு பல இடங்களில் போய் நீங்கள் பேசும்போது அவங்க உங்களை மெய்ச்சுவாங்க, உங்களை பாராட்டுவாங்க. அவனுக்கு எவ்வளோ, உங்களோட ஃப்ரெண்டு வீட்லேயே போனீங்கன்னா கூட அவன் பாரு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காம, நிறையா படிக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணமே உருவாகும். இந்த குட்டிச்சவரில் போய் உட்காந்து காலம் செலுத்துகிற மாதிரி வேஸ்ட் ஆஃப் டைம் எதுவுமே கிடையாது. பொழுதுபோக்கு அவசியம்தான், இல்லைன்னு சொல்ல. அதோடு விட்டுட்டு பொழுதுபோக்கே வாழ்க்கையாக எடுத்துக்காதீங்க. வாழ்க்கை என்னவாகும் என்று யோசனை செய்யுங்க. நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோமே, என்னடா ஆகும்? சிறு வயதில் நிறைய விளையாடுங்க, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக மாறலாம்.
அது அது ஒரு அதையே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 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 முக்கியமான இதாக எடுத்துக்கிட்டு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வெற்றி நட போடுங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு கபில் தேவாவோ ஒரு தெண்டுல்கராவோ இல்லைன்னா ஒரு ரவி சாஸ்திரியாவோ யாரோ ஒருத்தர் உங்களை பிடிச்ச மாதிரி அவங்கள வந்து நீங்கள் வந்து அது மாதிரி நீங்கள் உருவாக முடியும். அவங்களே நீங்கள் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நல்லா விளையாடுங்க, உங்களை யார் வேணாம்னு சார். அதையே வந்து நீங்கள் வந்து படிப்புலேயும் உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்க, நல்லா படிங்க. படிக்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு பயனுள்ள விஷயத்தை கற்றுக்கங்க. அது பல இடங்களுக்கு உங்களுக்கு யூஸ். பாருக்கு போகிறத விட்டுட்டு நல்லபடியாக பல உருப்படியான விஷயங்களை நீங்கள் வேணும். டயத்தை வந்து தயவுசெய்து நீங்கள் விட்டுடாதீங்க. ஜிம்முக்கு போகலாம், பாடி பில்டிங் பண்ணலாம், உடம்புக்கு நல்லது. உங்கள் உடம்பு வேர்த்து கொட்டும், நல்லா எக்ஸசைஸ் ஆகலாம், உடம்பு ஃபிட்னஸ் ஆகும். அது மாதிரியும் நீங்கள் போகணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். கற்பனை இருக்கா, கதை எழுதுங்க, தப்பே இல்லை. நல்லா அழகாக உங்களுக்கு கதை எழுத வருமா, எழுதுங்க. அது மூலமாகவும் நீங்கள் வாழ்க்கையில் நேரத்துமே நல்லபடியாக உபயோகப்படுத்த முடியும். பேச்சு வருமா, பேசி பாருங்கள். பேச்சுக்குன்னு சரியாக புக்கெலாம் இருக்குது, நல்லா பேசிங்க, பேசி பாருங்கள், வரும், அதுவும் வரும். அடுத்தது, தயவுசெய்து இந்த 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 ஒரு ஒரு கும்பல் ஒன்று உங்களை சுற்றி வரும். வா அங்கே போகலாம் இங்கே போகலாம், உபயோகம் இருந்தால் போங்க, இல்லையா போகாதீங்க. நேரத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்று புரிஞ்சுங்க, நேரத்தோட அருமை யாருக்கு தெரியும்னா அதை இழந்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு மாதத்தோட அருமை யாருக்கு தெரியும்? குறப்பிரசவம் வந்துச்சு இல்லையா, ஒரு குழந்தை, அந்த தாயாருக்கு தான் தெரியும். ஐயோ, இந்த குழந்தை இன்னும் ஒரு மாதம் தள்ளி பிறந்திருந்தா நல்லா ஹெல்த்தியாக பிறந்திருக்குமே, இப்போ சீக்கிரம் பிறந்துருச்சு இந்த குழந்தை அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும். அதே மாதிரி வாரத்தோட அருமை யாருக்கு தெரியும்னா ஒரு வியாபாரிக்கு தான் தெரியும். அந்த வாரம் என்ன சேல்ஸ் ஆச்சு, என்ன ப்ராஃபிட் வந்தது, என்ன லாஸ் ஆச்சு, நம்ம இது பண்ணோமா, இது பண்ணலையா அப்படின்னு அவங்க எழுதுவாங்க. அதுதான் அந்த வாரத்தோட முக்கியமான இது. வாரத்தோட அருமை அந்த வியாபாரிக்கு தெரியும். ஒரு நாள் அருமை யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு நாளும் தோற்றவர், அந்த ஒரு நாள் தோற்றவர்களுக்கு தெரியும். ஏப்பா, ஒன் டே பிஃபோர் வந்திருக்கக்கூடாது, உனக்கு அது கிடச்சிருக்கும்ல, நானா போன வாரமே வான்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு நீங்கள் சில விஷயம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு நாள் லேட்டு நீங்கள் அந்த ஒரு நாளை இழந்தவனுக்கு தான் அது தெரியும். மணியோட அருமை யாருக்கு தெரியும்? ஒரு முக்கியமான மீட்டிங் வரணும், போயிருக்கணும், 10 பேரை பார்த்துக்க பேச வேண்டியது இருக்கும். அன்றைக்கி போய் அவன் 4 மணி நேரம் 3 மணி நேரம் லேட்டாக போவான். அப்போது அவங்க எல்லாம் போயிடுவாங்க. அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு அன்றைக்கி அது கிடைக்காம போகும். ஒரு நிமிடத்தின் நிலைமை யாருக்கு தெரியும்? பஸ்ஸை விட்டவனுக்கு தெரியும், இப்போ தான்ப்பா பஸ் போச்சு. ட்ரெயினில் விட்டவனுக்கு 5:05க்கு ட்ரெயின் அப்படின்னா 5:06க்கு போனீங்கன்னா ட்ரெயின் போயிட்டுருக்கும், பார்க்கலாம். 5 அதாவது அந்த ஒரு நிமிடம் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணது, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணது எத்தனையோ பேர் இருக்காங்க. நிமிடத்தின் அருமை அதை மிஸ் பண்ணியவர்களுக்கு தான் தெரியும். என்னையா அது, இதையெல்லாம் சொல்லிட்டு நிமிடம், செகண்ட்ஸு, எஸ், விபத்து நடக்குது, நீங்கள் கேட்கலாம், ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் ஜஸ்ட்டு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுப்பா, அவன் கொஞ்சம் அந்த ஒரு செகண்டில் தப்பிச்சிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவான். செகண்ட்ஸை விட்ட விபத்தை மீட் பண்ணவனுக்கு தான் செகண்ட்ஸோட அருமை தெரியும். மைக்ரோ செகண்ட்ஸு, அந்த ஒரு செகண்டில் அதை விட கம்மியாக யாருக்கு தெரியும்? ஓட்டப்பந்தயம் ஓடுறான் பாரு, தலையை அப்படி முன்னால் விடுவான். அவங்ககிட்ட கேளுங்க, ஒரு செகண்டில் விட்டான்ப்பா, இல்லை ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட். வெற்றி நிலைத்து நிற்கக்கூடியது அல்ல,
வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு நேரம் இன்றியமையாதது. நேரத்தை எக்காலத்தை கொண்டும் இழந்து விடாதீர்கள். கடைசியாக, நிறைவாக, கவலையை விட மிகவும் கொடியது உங்களிடம் உள்ள சந்தேகமே. கவலையை விட மிகவும் கொடியது உங்கள் மேல் உங்களுக்கு உள்ள சந்தேகமே. இதை நினச்சி பாருங்கள், வெற்றி உங்களை தேடிடும். எல்லாமே உங்களால் முடியும். உங்களால் செய்ய முடியாத எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் தயக்கம், சந்தேகம், சோம்பேறித்தனம், இந்த மூன்றும் உங்களை கீழே தள்ளிக்கொண்டு இருக்கிறது. வெற்றி பெறுவீர்கள். இந்த மூன்றையும் ஒழித்து விட்டு வெற்றி பெறுங்கள். அதுதான் முக்கியம். அடுத்த இதில் பார்ப்போம்.